வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். அமிர்தாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கணேசன் இப்போது பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு. அங்கே அமிர்தா, நிலா, எழில் 3 பேருமே சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே ரொம்ப ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கிறாரு. அந்த டைமில் அங்கே இப்போது பாக்கியா வராங்க. யாருப்பா தம்பி நீ அப்படின்னு கேட்குறாங்க. எழிலோட ஃப்ரெண்டா நீனு? எழில் வேணா நான் கூப்பிட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு கணேசன். அமிர்தாவுக்கு கல்யாணம் நடந்ததை நினச்சி அழுதுட்டுருக்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக கணேஷோட அப்பா கால் பண்ணுறாரு. எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டிங்கல்ல அப்படின்னு கோவமாக கேட்குறாரு கணேசன். அமிர்தாவை நான் பார்த்தேன், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்போ எல்லாரும் சொன்னது உண்மை தானே அப்படின்னு சொல்கிறாரு. அங்கெல்லாம் நீ எதுக்குப்பா போன? அமிர்தாவை பார்த்து நீ பேசுனியா அப்படின்னு கணேசனோட அப்பா கேட்குறாரு. அமிர்தா அவள் புருஷனோட இருக்கிற ஃபோட்டோவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு கணேசன். அமிர்தா என்னை பார்க்கல, ஆனால் கண்டிப்பாக நிலா பாப்பாவையும் அமிர்தாவையும் நான் பார்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு கணேசன். இல்லை எதுவும் பண்ணிடாதப்பா அப்படின்னு கணேசனோட அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அமிர்தா என் பொண்டாட்டி, நிலா பாப்பா என்னோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு கணேசன். அவங்க 2 பேரையும் நான் பார்த்து பேசுறது மட்டும் கிடையாது, கையோட நான் வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கணேசனோட அம்மாவும் அப்பாவும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு கணேசன். நம்ம உடனே கிளம்பி சென்னை போகணும் அப்படின்னு கணேசனோட அப்பா சொல்கிறாரு. அங்கே போயிட்டு கால் பண்ணால் நம்ம பார்க்குறதுக்கு இவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வி நிலா பாப்பாவை கூப்பிட்டுட்டு இப்போது பார்க்குக்கு வந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற குழந்தைகளோட சேர்ந்து நிலா பாப்பா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பாக்கியாவோட மாமனாரும் இப்போ அங்கே வந்துடுறாரு. என்னங்கய்யா நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க செல்வி. வீட்டில் இருந்தால் ஈஸ்வரி ஏதாவது நொய்யின்னு பேசிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வெளியில் வந்தோம்னா நமக்கு தெரிஞ்ச 4 ஃப்ரெண்ட்ஸை பார்த்து மனசை விட்டு பேசலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வேணா கிளம்பி வீட்டுக்கு போ செல்வி, நான் பாப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வி சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்கு பயந்து வந்தீங்களோ அவங்களுக்கு பயந்து தான் ஐயா நானும் இங்கே வந்தேன். அங்கே போனால் அம்மா எனக்கு வேலை கொடுத்தே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேத்தி நிலா வந்த கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரையும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. அவள் ரொம்ப கெட்டிக்காரி தான், நம்ம வீட்டிலையே ஈஸ்வரியவே அவள் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பாக்கியாவோட மாமனார். அந்த டைமில் கணேஷ்மே அந்த பார்க்குக்கு வராரு. நிலாவை பார்த்த உடனே இது என்னோட குழந்தை அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அதுக்குள்ளே செல்வி நிலாவை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கிடையில் மாலினி இப்போது செலியனுக்கு ஒரு ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறாங்க. அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, மாலினி செலியனோட ஷோல்டரில் சாஞ்சிருக்கிற மாதிரியான ஃபோட்டோ அது. மாலினி ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, வீடியோ கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே என்னை பார்க்க வரல அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. என்னடா பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாரு செலியன். செலியன் இப்போது ஜெனிட்ட சொல்கிறாரு, நீ வேணா தூங்கு ஜெனி, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட விடாமல் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பான், உன்னால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க ஜெனி. ஹாஸ்பிட்டலில் நீ என்ன அப்படி அழுதுட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நீ வழியில் துடிக்கிறதா என்னால் பார்க்க முடியல ஜெனி அப்படின்னு சொல்கிறாரு செலியன். என் மேலே அவ்வளோ அன்பா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி. அன்பு இல்லாமலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு செலியன். கொஞ்ச நாளாகவே நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, நமக்குள்ளே கேப் வந்துருச்சோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. இதே மாதிரி நம்ம எப்போதுமே அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்லேயே கரெக்டாக மாலிட்டேருந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஆனால் அதை எடுத்து பார்க்காம இருக்கிறாரு செலியன். ஜெனியும் குழந்தையும் தூங்கிடுறாங்க. அந்த மெசேஜை ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறாரு. நீங்கள் உடனே கிளம்பி என்னை பார்க்க வரணும் செலியன் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க மாலினி. நீங்கள் வரலன்னா நான் கிளம்பி அங்கே வந்துடுவேன், நான் வரட்டுமா அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. செலியன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாலினியை பார்க்க போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு. கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பாக்கியா இப்போ அங்கே வந்துடுறாங்க. மணி என்ன ஆகுது செல்லியா, இந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு செலியன். போயிட்டு நான் உடனே வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்பையும் இதே மாதிரி தானே சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஜெனிட்ட நீ ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டியா, அவள் சரின்னு சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெனி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாமா அப்படின்னு சொல்கிறாரு செலியன். நீ பக்கத்தில் இருக்கிற அப்படின்னு தான் அவள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறா செலியா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ரொம்ப முக்கியமான வேலைமா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு செலியன். தலை போகிற வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை நீ போகலைன்னா உனக்கு இந்த வேலையே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, நீ இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீ ஆஃபீஸ் போகலன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உடனே இப்போ உன்னோட ரூமுக்கு போகிறியா இல்லை எல்லார்ட்டையும் எழுப்பி நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. சரிம்மா நான் ரூமுக்கு கிளம்பி போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு செலியன். அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.